பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதன்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது செப்பனியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். கவனிங்க, செப்பனியா தீர்க்கதரிசி மூலமாக தம்முடைய சொந்த ஜனமாகி இஸ்ரவேலருக்கு இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுகிறது. அருமை தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த தீர்க்க தரிசனம் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு தேவ மனுஷன் மூலமாக இந்த வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் கடந்து வருகிறது. கவனிங்க, என்ன சொல்றாரு? கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். எப்ப இது நடக்கும் சொன்னா 14வது வசனம் சொல்லுது, சீயோன் குமார்த்தியை கெம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள், எருசலேமின் குமார்த்தியை நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களிகூறு. ஆண்டவராகிய கர்த்தரை பாடி துதித்து ஆராதித்து அவரை யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசுநாதரை மகிமைப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்க இந்த 2026ஆம் ஆண்டுடைய வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால், கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். அல்லேலூயா. நீங்கள் அவரை பாடி துதித்து ஆராதித்து அவர் சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கும்போது உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் மறக்கவே மாட்டார். உங்களை ஆக்கினைகளெல்லாம் அகற்றினார், இனி தீங்கு உங்களுக்கு இல்லை என்று வசனம் சொல்லுகிறது. நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் என்னோடு எங்களோடு பேசின உடைய நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம், கிருபை பொருந்திய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர், இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.